எங்க தம்பி லவ் பண்ண பொண்ணு அண்ணனுக்கு நிச்சயம் பண்ணதுனால எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போராடுறாங்க. ஆனா நிச்சயமும் நடந்து முடிஞ்சிருது. இதனால இந்த பொண்ணுமே இதுக்கப்புறமா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிட்டு வெளியில போலான்னு பார்த்தா இப்ப அந்த பையனுமே நம்ம ரெண்டு பேரும் இப்போ ஓடி போனா தப்பா நினைப்பாங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் போறோம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுகிட்டயுமே சொல்லி வீட்டுக்கு அனுப்பிடுறான். இப்ப அவன் வீட்டுல இருக்கும்போது அவங்க அண்ணனுமே தனியா அவனோட ரூம்ல ஒரு சில திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அது எல்லாமே முன்னாடி அவன் லவ் பண்ண பொண்ணோட திங்ஸ். இப்ப இந்த விஷயத்தை அவனோட ஃப்ரெண்டு கிட்டயும் அவன் காதலிக்கிற பொண்ணுகிட்டயுமே சொல்லும்போது இப்ப அவங்களுமே சரி அவங்க எங்க இருக்காங்க அப்படின்ற விஷயம் வச்சு அவனுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டா எனக்கு எதுவுமே தெரியாது, அவங்க வந்து இங்க இருந்தது மட்டும் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி உங்க ஊர்ல யாருக்காச்சும் தெரியல, கண்டிப்பா அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இப்ப அவங்களுமே சரி எங்கேயாச்சும் கேட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஊர்ல தெரிஞ்ச ஒருத்தர் கிட்ட கேட்டு பாக்குறாங்க. இப்ப அவருமே அவங்க எங்க போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. இன்னும் கல்யாணத்துக்கு 3 நாள் தான் இருக்கு, எப்படியாச்சும் அந்த பொண்ணு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே தேடினாலும் அந்த பொண்ணு எங்க இருக்கு அப்படின்ற விஷயமே தெரியல. இப்ப ஒரு கட்டத்துக்கு மேல ஒண்ணுமே முடியாது அப்படின்னு தெரிஞ்ச அந்த பையனுமே அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி வர சொல்லி இதுக்கு மேல என்னால முடியாது, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு, நீ எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கோ, அவனே உன்னை நல்லபடியா பாத்துப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இப்ப அவங்க அண்ணனுமே ஒரு இடத்துல தனியா உட்காந்துக்கிட்டு இருக்க, என்னாச்சு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவனுமே போய் கேட்டா என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாமான்னு சொல்லி கேட்கறான். இவனுக்குமே தன்னோட காதல் விஷயம் தான் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்னா, லவ் பண்ற பசங்க யார் தான் கல்யாணம் பண்ணிக்காம போயிட்டாங்க, அதனால நான் உங்ககிட்ட சாரி தான் கேட்கறேன், நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அவ சந்தோஷமா இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லடா என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் எவ்வளவு ஒரு செல்ஃபிஷ், நான் வந்து இந்த கல்யாணத்துக்காக ஏதோ ஒரு வேகத்துல ஒத்துக்கிட்டேன், ஆனா நான் காதலிச்ச பொண்ணு எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, நான் வருவான்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி கேட்க என்னாச்சு ஒழுங்கா நடந்தது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்ப அந்த பையனுமே நடந்த விஷயத்தையுமே சொல்றான்.